வணக்கம். போன வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸோட பேக் போர்ஷனை கட் பண்ணதை நான் எடுத்துக்கிறேன். அதை இப்படி 1/4 இன்ச் லாஸ்ட் எண்டிங்கில் மடித்து இப்படி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் வரைக்கும் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டிருப்போம். அந்த லைன் வரைக்கும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ 2 சைட்லையும் நம்ம பிடிச்சு தைக்கணும். அதுக்கு ஷோல்டர் வரைக்கும் நடுவில் இப்படி மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு நான் ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு பிடிச்சு தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நெக்ஸ்ட் சைட்லேயும் ஷோல்டரில் நடுவில் மடிச்சுட்டு இதே மாதிரி 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சு தைச்ச மாதிரியே அந்த 4 இன்ச் வரைக்கும் பிடிச்சு தைச்சிக்கலாம். அவ்வளோதான். பேக் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனில் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பெரிய டாட்டை இப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட் வரைக்கும் பிடிச்சு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய பெரிய டாட் பிடிச்சு தைச்சிக்கலாம். நான் 2 தையல் போட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும். இதே மாதிரி கொக்கிப்பட்டி சைடில் வரக்கூடிய இந்த டாட் நெக்ஸ்ட் டாட்டையும் நம்ம 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சு தைச்சிக்கலாம். எது வரைக்கும் மார்க் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம பிடிச்சு தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஆர்ம் ஹோல் பகுதியில் வரக்கூடிய நெக்ஸ்ட் டாட் 3வது டாட்டை நம்ம அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் பிடிச்சு தைச்சிக்கலாம். அவ்வளோதான், 3 டாட்டையும் பிடிச்சாச்சு. இதே போல் நெக்ஸ்ட்டு பார்ட்டையும் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சு தைச்ச மாதிரியே அந்த பெரிய டாட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய டாட்டை எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பிடிச்சு தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொக்கிப்பட்டியில் வரக்கூடிய இந்த டாட்டை நம்ம எது வரைக்கும் பாயிண்ட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் பிடிச்சு தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3வது டாட் ஆர்ம் ஹோல் வளைவு பகுதியில் வரக்கூடிய 3வது டாட்டை நம்ம எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சு தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே சமமாக இருக்குதான்ட்டு வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி கரெக்டாக சமமாக இருக்கணும் 2 சைட்லையும் நம்ம தைச்சது. இப்போ கீழே பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இது மாதிரி பெரிய பட்டி சின்ன பட்டி நம்ம கட் பண்ணியிருப்போம். 4 பட்டி கட் பண்ணியிருப்போம் மொத்தம். அதில் 2 பட்டி ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். பெரிய பட்டி 1, சின்ன பட்டி 1. அதை பெரிய பட்டியை வந்து முன்பக்கம்
வச்சுக்கிறேன். சின்ன பட்டியை நான் பின்பக்கமாக ராங் சைடாக வச்சு நம்ம இப்படி கையில் பிடிச்சிக்கணும். நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி நல்லா பிடிச்சிட்டு, அதாவது பெரிய பட்டி நடுவில் ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் சைடில் அதாவது ராங் சைடில் சின்ன பட்டியை வச்சு நம்ம இப்படி பிடிச்சி தைச்சிக்கணும். இப்படி தைச்சிட்டே வரும்போது நம்மளுக்கு மூணாவதாக பிடிச்ச டாட், அந்த பெரிய டாட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து உள் பக்கமாக அந்த தையலில் படாத அளவுக்கு மடித்து நல்லா அந்த கட்டை விரலெல்லாம் அழுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சி தைச்சிருக்கக்கூடிய அந்த டாட்டை வந்து நம்ம கூட சேர்த்து தைச்சிடக்கூடாது. அப்படி அதை தைச்சிட்டோன்னா நம்மளுக்கு கப் ஷேப் கிடைக்காது. ஸோ அதை உள் பக்கமாக மடிச்சுட்டு அந்த தையலில் படாதவாறு கையில் அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணி கடைசி வரைக்கும் நம்ம இப்படி 3 துணியும் ஒன்றா அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைவாக தான் அதை வந்து கட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம தைச்சிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி வளைவாக நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே தைச்சி முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போது பெரிய பட்டியும் சின்ன பட்டியும் கீழ்ப்பக்கமாக எடுத்துட்டு தேவையில்லாத பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம படிமான தையல் போடணும். பட்டிக்கும் அந்த மேலே ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நடுவில் நம்ம போட்டிருக்கிற அந்த தையல் மேலேயே படிமான தையல் போட்டுக்கணும். எண்டிங் வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக சமமாக நேராக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கணும். அந்த மேலே ஜாயின் பண்ணிருக்கதும் அந்த பட்டியும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம ஒன் சைடு டாட்லாம் பிடிச்சி பட்டியும் ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழ் பகுதியில் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு முன் சைடு பெரிய பட்டியவும் பேக் சைடு அதாவது ராங் சைடில் சின்ன பட்டியவும் வச்சு கரெக்டாக நம்ம இப்படி கையில் நல்லா பிடிச்சி 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வளைவாக கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம அந்த 3 துணியவும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். நடுவில் வரக்கூடிய அந்த டாட்டுக்காக பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை உள்பக்கமாக நம்ம மடித்து அதுக்கப்புறமா தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அந்த டாட்டில் பிடிச்சி தைச்சிருக்கக்கூடிய பகுதியை நம்ம தையலில் சேர்த்துடக்கூடாது. இதை நம்ம கவனமாக தைக்கணும். இதே மாதிரி கடைசி எண்டிங் வரைக்கும் சுருக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது பட்டியை கீழே 2 பட்டியவும் கீழே எடுத்துட்டு தேவையில்லாத பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு படிமான தையல் போட்டுக்கணும். பட்டிக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நடுவில் இப்படி படிமான தையல் போட்டுக்கணும் எண்டிங் வரைக்கும். அவ்வளோதான். ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி தைச்சாச்சு. இப்போ இது லெவலாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். 2 பகுதியும் எடுத்து ஒன்றா வச்சு கரெக்டாக லெவலாக தைச்சிருக்கோமான்னு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2ஆக இருக்கக்கூடிய ஸ்லீவை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் ஃப்ரண்ட்டில் எது வரும் பேக்கில் எது வரும்னு பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம சின்னதாக சிசர் கட் கொடுத்துருப்போம் ஃப்ரண்ட் சைடில் வர்றது. அந்த சைடை பார்த்து எது பேக்கில் வரும் எது ஃப்ரண்ட்டில் வரும்னு பார்த்து கவனமாக தைக்கணும். இப்போது லாஸ்ட் எண்டிங்கில் 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணி முடித்ததும் நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போட்டிருப்போம், அதை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நாம் எந்த அளவு வரைக்கும் மடித்து தைக்கணுன்றதுக்காக நம்ம 2 பக்கமும் ஒரு சின்ன சிசர் கட்டு கொடுத்துருப்போம் பாருங்கள். அந்த அளவு வரைக்கும் நம்ம மடித்து தைச்சிக்கணும். இப்படி அடையாளப்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம அந்த சின்ன சிசர் கட்டை நம்ம அங்கங்கே கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், ஒரு ஸ்லீவை வந்து தைச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்லீவையும் நம்ம இதே மாதிரி ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சிசர் கட் கொடுத்துருப்போம் இல்லைங்களா 2 பக்கமும், அந்த அளவு வரைக்கும் நம்ம மடித்து இந்த 1 இன்ச்சுக்கு நம்ம இப்படி மடித்து தைச்சிக்கலாம்.
இப்படி நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஃப்ரண்ட் பக்கம் வரக்கூடிய அந்த சின்ன சிசர் கட் வந்து 2 சைட்லேயும் எதிர் எதிர் முனையில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இது வரைக்கும் நம்ம தனித்தனியாக ஸ்டிச் பண்ண எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எப்படி ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக தைக்கலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ வந்து லென்த்தாக போகிறதால நான் வந்து செகண்ட் பார்ட்டில் நல்லா டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.